Hello viewers, welcome to Meena Tamil Views channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேங்காக் சிலோம் சலா டாங் இருக்கிற பட்பாங் நைட் பஜார் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலோம் பட்பாங் நைட் பஜார் பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நைட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். தாய்லாந்து நியூ இயர் சொங்ரான் ஃபெஸ்டிவல், அதர்வைஸ் இட் வில் நோன் அஸ் வாட்டர் ஃபெஸ்டிவல், இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுற இம்பார்ட்டண்ட் பிளேஸ் தாங்க பட்பாங் நைட் பஜார். இந்த நைட் பஜார் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறோம். சிலோம் ஏரியாவில் நம்ம தமிழ் பீப்புள், தமிழ் முஸ்லீம் பீப்புள், தமிழ் மாஸ்க், தமிழ் மாரியம்மன் டெம்பிள், சரவண பவன் ரெஸ்டாரண்ட், பிக்கஸ்ட் ப்ரீசியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் ஷாப்பிங் சென்டர் அண்ட் நம்ம தமிழ் கம்யூனிட்டி பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தாங்க சிலோம். லிவிங் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஸோ காஸ்ட்லி ஹியர். நம்ம ஊரில் ஆண்கள் பரோட்டா போடுறத தான் பார்த்துருப்போம். பட் இங்கே பேங்காக்கில் பொண்ணுங்க போடுற மிஸ் பரோட்டாவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பேங்காக்கில் நம்ம நார்த் இந்தியாவில் சொல்கிற மாதிரி ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கடையில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரொட்டி கிடைக்கும். பனானா ரொட்டி, எக் ரொட்டி, எக் அண்ட் பனானா ரொட்டி. இந்த ஷாப்பில் ஒரு அழகான பொண்ணு நல்ல பரோட்டாவை அடித்து துவைச்சி எண்ணெயில் பொரிக்க போட்டு நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சதும் அதுக்கு மேலே முட்டை இல்லைன்னா பனானா நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதை போட்டு நல்லா நாளாக மடித்து நல்லா முறுமுறுன்னு வேக விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் மில்க் மேடை ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் சுகரை ஸ்ப்ரே பண்ணி நம்ம சாக்கோ வேணும்னு சொன்னோம் அப்படின்னா அந்த சாக்கோவையும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தருவாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். இந்த ரொட்டியை பார்க்குறப்போ நம்ம ஊர் சைடில் இருக்கக்கூடிய வீச்சு பரோட்டா மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பனானா ரொட்டி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். பனானா ரொட்டி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது, தாய்லாந்து ரொட்டி அவங்கள மாதிரி ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பேங்காக் வந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேங்காக் சலா டாங் ஏரியாவில் ஃபேமஸான மசாலா ஃப்ரை சீ ஃபுட் செல்லிங் ஷாப் தாங்க இது. இந்த ஷாப் ஈவினிங் 5 o'clock ஓப்பன் ஆகி 10 o'clock வரைக்கும் இருக்கும். இங்கே ஷ்ரிம்ப், கிராப், ஸ்கிட் இது எல்லாமே பொரிச்சு பெரிய மலை மாதிரி குமிச்சே வச்சுருந்தாங்க. வாசனை 4 தெரு தாண்டியும் வாயில் வாட்டர் ஃபால்ஸே வர வைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபுட்டு க்ரன்ச்சி ரைஸ் பால் சாலட். இந்த ரைஸ் பால் பார்த்திங்க அப்படின்னா ரைஸை ஒரு பால் மாதிரி மேக் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பீனட்ஸு, போர்க்கோட ஸ்கின் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாமே போட்டு நமக்கு ஒரு சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இந்த ஃபுட்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய தாய்லாந்து கேர்ளு தான் நமக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பேல் பூரி, மசாலா பூரி மாதிரி தான் இதோட டேஸ்ட்டு இருக்கும்.
this one. இந்த ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா போர்க்கு, கிராபு, ஷ்ரிம்ப்பு, சீவீடு இது எல்லாமே நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த மசில்ஸை எடுத்து ஒரு பால் மாதிரி மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மீட் பால்ஸ் கூட அவங்க தர சாஸை டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாய் பீப்புள் மோஸ்ட்லி லைக் பண்ணுற ஒரு நான்வெஜ் ஃபுட்டுனா அது போர்க்கு தாங்க. போர்க்கு இங்கே சிக்கனை விட ரொம்ப ஹையர் ப்ரைஸ். இந்த கடையில் போர்க்கு ஸ்கின் பக்கோடா, போன்லெஸ் போர்க்கு பக்கோடா, போன் வித் மீட்டு பக்கோடா, இந்த மாதிரி வெரைட்டியான போர்க்கு ஃப்ரை பக்கோடா நமக்கு கிடைக்கும். இந்த போர்க்கை ஃப்ரை பண்ணுற ஸ்மெல் நம்ம ஊரில் சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ணுறதை விட செம்ம வாசனையாக வரும். நமக்கே வாங்கி சாப்பிடணுன்னு தான் தோணும். அவ்வளோ டெலிஷியஸான ஸ்மெல் வரும். இந்தியன்ஸ் அந்த ஷாப் பக்கம் போனாலே இது போர்க்குன்னு சொல்லிடுவாங்க. தாய் லாங்குவேஜில் போர்க்கை மூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிக்கன் பக்கோடான்னு நினச்சி வாசனையை நம்பி ஏமாந்து போயிட்டு திரும்பி வந்துட்டோங்க. கை கேட்டினது வாய் கேட்டாமல் போயிட்டு. இந்த ஷாப்பில் நமக்கு கிரில்டு மீட் பால்ஸ் கிடைக்கும். அந்த மீட் பால்ஸ் என்னென்ன மீட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன், ஃபிஷ், போர்க், கிராப், ஸ்குவிட், ப்ரான், பீஃப் எதுவாக வேணால் இருக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி நம்ம கிரில் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மீட் பால்ஸ் கூட சில்லி லெமன், சில்லி, டொமேட்டோ, சுகர் இந்த மாதிரி ஒரு கொலாப்ரேஷனில் சாஸ் ரெடி பண்ணி தருவாங்க. நமக்கு சில்லி கேட்டால் சில்லி டேஸ்ட்டில் சாஸ் தருவாங்க. ஸ்வீட் வேணும்னு கேட்டால் ஸ்வீட் சாஸ் தருவாங்க. ஆர் சில்லி அண்ட் ஸ்வீட் சாஸ் மிக்ஸ் பண்ணி வேணும்னு கேட்டாலும் அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மீட் பால்ஸை அந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி க்ரஸ்ட் மீட் பால்ஸ் சென்னையில் நவடேஸ் ரொம்ப அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேபி யூ கேன் ட்ரை அட் சென்னை ஆல்சோ. இந்த ஷாப்பில் நமக்கு வந்து சுட 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 ஃபிஷ் வடை வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் எங்களுக்கு சூடாக தான் வடை வேணும் அப்படின்னு கேட்டோம். அதனால் பாட்டிமா எங்களுக்கு ஒரு 4 வடை சூடாக சுட்டு தந்தாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் பேங்காக் வந்தால் கண்டிப்பாக இந்த பாட்டிக்கிட்ட வடை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்.
இதுவும் பட்பாங் நைட் பஸார் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரைடு சிக்கன் பார்ட் செல்லிங் பண்ணுற ஷாப் தாங்க. இந்த ஷாப்பில் சிக்கன் ஹோல் லெக், சிக்கன் லெக் பீஸ், விங்ஸ் இது எல்லாமே அப்படியே முழுசாக KFCயில் பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி தருவாங்க. தாய்லாந்து சிக்கன் நம்ம ஊர் ப்ராய்லர் சிக்கனை விட ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். ஈவன் நாம் ஷாப்பில் வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் குயிக்காக பாயில் ஆகிடும், ஃப்ரை ஆகிடும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புத்தம்பது வீடியோக்கள் இனி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye. Thanks for watching.